ஹலோ யாரு? நீங்கள் வச்சுருக்கிறது என்னோடய ஃபோனு. எனக்கு அந்த ஃபோன் உடனே வேணும். சரி, நான் உனக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன், அங்கே தான் வாங்கிட்டு போயிரு. அண்ணே, நம்ம தப்பானால போட்டோம். உடனே நான் இப்போ ஒரு லொக்கேஷனுக்கு வந்துடு. என்னடா சொல்ற? சரி வை, நான் வரேன். இங்கே எதுக்கு வர சொன்னா? இங்கே எதுக்கு வர சொன்னு பார்க்குறியா? தம்பி, நீ ஸ்கூலுக்கு போகலையா? சரி சரி, என் ஃபோனை தான் நான் கிளம்புறேன். உன் ஃபோனை கொடுத்து வரக்க நான் இங்கே வர சொன்னேன். இது உன்னோட ஃபோன் தான், நான் எப்போ நம்புறது? அந்த ஃபோனுக்காக தானே என் ஃப்ரெண்டு ஜீவாவை கொன்னீங்க. சரி, இவ்வளோ தெரிஞ்ச உனக்கு இங்கே வந்தேன்னு உயிரோட போக மாட்டேன்னு தெரியும்ல. சரிவா. வாடா. ஹலோ அருண், ஃபோனு கிடச்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு ஃபோனுக்காக இவ்வளோ நடக்கும்னு எதிர்பார்க்கல. நீ முடிச்சு வைக்கல, ஆரம்பிச்சு வச்சிருக்க. இந்த கோயம்புத்தூர் சிட்டியில் இவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய கூட்டமே இருக்கு. நீ ரோட்டில் பார்க்குற சாதாரண மக்களில் குறைஞ்சது 10 பேராவது அவங்களோட ஆளுங்க தான் இருப்பாங்க. இதில் ஸ்கூல்லையும் காலேஜிலும் படிக்கிற பசங்க தான் அதிகம். இவங்களோட மெயின் மோட்டிவே கொக்கைனை டெலிவரி பண்ணுறது தான். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வித்தியாசமான முறையில் டெலிவரி பண்ணுவாங்க. வெளியில் இருந்து பார்க்குறவங்களுக்கு இது சாதாரணமாக தான் தெரியும். ஆனால் உள்ள கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. இங்கேருந்து கொக்கைன் வெளியே போகிறதும் சென்னை, திருச்சி, மதுரைன்னு வெளியூரில் இருந்து கார்கோ ட்ரெயினில் சரக்கோட சரக்காக மூட்டை மூட்டையாக கொக்கைன் லாரி மூலியமாக நைட்டு இங்கே ஃபேக்ட்ரிக்கு வந்து சேர்றதெல்லாம் இங்கே சாதாரணமாக நடக்கும்.
ரோட்டில் சாதாரணமாக பானிபூரி வைக்கிறவங்கள இருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க வரைக்கும் இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. பத்ரி இவன் ஒரு சைக்கோ, கொஞ்சம் புத்திசாலியும் கூட. இவன் வயசுக்கும் இவன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது. இவனுக்கு யாரை பார்த்துமே பயங்கர. பத்ரியோட அண்ணன் ரத்னம். பத்ரியோட ஆயுதம் கத்தினா ரத்னத்துக்கு ஆயுதமே அவனோட கை தான். பத்ரியோட வீச்சில் இருந்து கூட தப்பிச்சிடலாம், ஆனால் ரத்னத்தோட பிடியிலேருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. எது தப்பு எது சரின்னு யோசிக்காமல் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆள் பத்ரி, ரத்னம். இவங்க 2 பேருமே லூசிபரோட பசங்க தான். ஆனால் லூசிபருக்கு பசங்க மேலே எதுவும் பெருசாக அக்கறை இல்லை. லூசிபரை பொறுத்தவரை ட்ரக்ஸ் தான் எல்லாமே. ருத்ரனுக்கு தெரியாமல் இங்கே எதுவுமே நடக்காது. எந்த மூலையில் எந்த சம்பவம் நடந்தாலும் அது ருத்ரனுக்கு தெரிய வந்துடும். காயின் லூசிபரோட ரைட் ஹேண்ட்னா ருத்ரன் லூசிபரோட லெஃப்ட் ஹேண்ட். லூத்தர் இங்கிருந்து சரக்கு எப்போ எங்கே போகணும்னு தீர்மானிக்கக்கூடிய ஒரே ஆள். இவங்க யார் என்னங்கிறது சாதாரண மக்கள் யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லை, இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச இன்னொரு பேர் இருக்குது. அந்த பேரை அவங்க வெளியில் எங்கேயுமே யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இவங்க எல்லாரையும் கோயம்புத்தூர் சிட்டியில் ரூல் பண்ணுற ஒரே ஆள் லூசிபர் மட்டும்தான். இவங்க யாரும் பார்த்தது கூட கிடையாது. லூசிபரையும் அவங்க ஆளுங்களையும் பிடிக்க போலீஸ் இப்போ வர முயற்சி மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரணம் அவங்க ஆளுங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். இதெல்லாம் எப்படி ஒன்று தெரியும்? நீ உடனே கிளம்பி இங்கே வா. டே பத்ரி, டேய் நீ விளையாடாத, நீ விளையாடிட்டு இருக்கடா. உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே பொழப்பு தான்டா, விளையாடுறது தான். எந்திரிவா மேலே போகலாம். டே டே வாடா, டே பத்ரி, டே எந்திரா, டே ப்ளீஸ்டா, டே. ரோல் நான் செத்துட்டா, எனக்கு கொஞ்சமாச்சு அல்வியா நீ? டே வாடா, டே ப்ளீஸ்டா வாடா. டே நவீன், எவனோ ஒரு இழுத்தி ஆழம் தெரியாம காலை விட்டான்டா. நம்மளை பத்தி தெரியாத ஒரு பையனாடா நம்ம பத்ரியை போட்டிருக்கிறான். டே நவீன், உனக்கு ஒரு நாயோட போட்டோ அனுப்புறேன்டா. அந்த நாயை நம்ம பத்ரியை கொண்ட இதே கத்தியால தான்டா கொல்லணும்.
எனக்கு தெரியாமல் இங்கேருந்து ஒரு சரக்கு கூட வெளியே போகக்கூடாது. நம்ம பசங்க இருக்கிற எல்லா இடத்துலையும் இந்த தேவா யாருங்கிறத விசாரிக்க சொல்லு. என்னாச்சு? பத்ரியா யார்? யார் இவன்? தெரியல யார் இந்த தேவா? தெரிலண்ணே, நான் அவனை பார்த்தது இல்ல. தேவா, நவீனுக்கு கால் பண்ணு. நவீன், இப்போ என்னை விட உனக்கு தான் இங்கே என்ன நடக்குது ரொம்ப நல்லா தெரியும். இப்போ நீ எங்கே இருக்க? அண்ணா, உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன். முதல்ல அவன் யாருங்கிறது பாரு. இவனை உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நீ நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் இவன் தான். யார் இவன்? இவனோட பேர் ராகவன். ஹலோ. காய், நம்ம லூசிஃபர் பையனில் ஒருத்தன் இறந்துட்டான். அது மட்டும் இல்லை, தேவான்னு ஒருத்தன் நம்ம கூட்டத்தில் இருக்கான்.
தேவா, திவாகர் கொலைக்கு காரணமான நான் கொன்னுட்டேன்.